ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ரா ஸ்டைல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மெட்ரா ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கேபி கிட்ட வந்து பூமி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஆதாரத்தை வச்சு தான் நம்ம அபூர்வாவை ஓட விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கேபி சொல்றாங்க பூமி கிட்ட, பூமி இந்த அபூர்வா எவ்வளவு கிரிமினலா யோசிக்கிறான்னு பாரு. சரச்சந்திரா மீராவோட முகத்தை பார்க்க முடியாம குற்ற உணர்ச்சியில தான் அவரு தற்கொலை பண்ண முயற்சிருக்காரு. ஆனா எவ்வளவு தந்திரமா வீடியோவை மிமிக்ரி பண்ணி உன்னை எப்படி நம்ப வச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பூமி வந்து கேபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க ஒன்னும் கவலைப்பட்டுக்காதீங்க மாமா, இந்த ஆதாரத்தை நான் அப்பா கிட்ட காமிச்சிட்டு அவங்கள எப்படி ஓட விடுற மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பூமி. இந்த பக்கம் வந்து அபூர்வா வந்து எப்படியாவது பூமியை வந்து ஏதாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அடையாளம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ககன் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. கேபியும் ககனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. உடனே வந்து ககன் வந்து கேபி கிட்ட கேக்குறாங்க, நீ ரொம்ப பெரிய ஆளுதான்ப்பா, ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவை துரத்தி விட்டு மீராத்த காலத்துல தாலி கட்டினீங்க, இப்ப என்னன்னா நீங்க செத்துட்டதா எவ்வளவு டிராமா, அப்பப்பா முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ககன் வந்து கேபியை வெறுப்பேத்தி பேசிட்டு இருக்காரு. உடனே வந்து கேபி வந்து இந்த சைடு சொல்லிட்டு இருக்காங்க ககன் கிட்ட, இங்க பாரு ககன், உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிற நிலைமையில நான் இல்ல, இப்போதைக்கு அதை பத்தி நான் ஏதாவது சொன்னா கூட நீ அதை புரிஞ்சுக்கிற நிலைமையில நீயும் இல்ல, உன்னோட கண்ணோட்டத்துல நான் எப்பவுமே கெட்டவனாவே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கேபி. உடனே வந்து ககன் சொல்றாரு, இப்போன்னு இல்ல எப்பவுமே நான் சாகுற வரைக்கும் உன்னை வந்து என்னோட அப்பான்னு நான் சொல்லிக்கவே மாட்டேன், அது மட்டும் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ககன். ஏன் ககன் ஏன் இப்படிலாம் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உடனே கேபி வந்து ககன் கிட்ட சொல்றாங்க, நான் பண்ணது தப்பு தான், இல்லன்னு சொல்லல, நான் ஒண்ணு வேணினே மீராம்மா காலத்துல தாலி கட்டல, இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய கதை இருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது, இதை நிரூபிக்க தான் நானும் பூமியும் அவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கேபி. உடனே கேபி சொல்றாரு, இதுக்கு பின்னாடி உள்ள விஷயம்லாம் உனக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ககன் சொல்றாங்க, நீங்க சொல்றதுக்கெல்லாம் பின்னாடி நான் வருத்தப்பட மாட்டேன், கண்டிப்பா வருத்தப்படவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்து எப்பவுமே எங்க அம்மாவை ஏமாத்தின பெரிய துரோகி தான் அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து கண்ணா பின்னான்னு கேபியை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து ககன் வந்து கேபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, சரி ககன், உன்னோட கண் பார்வையில நான் எப்பவுமே துரோகியாவே இருந்துட்டு போறேன், ஆனா இதை வச்சு நீ ஏன் பூமியை வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவளை ஏன் உன் வாழ்க்கையில இருந்து வெறுக்கிற, அவ உனக்காக எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கான்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க கேபி. பூமியோட காதலுக்கு நீ தகுதியே இல்லாதவனா ஆயிட்ட, அவ உனக்காக எவ்வளவு விஷயம் எல்லாம் பண்ணிருக்கா, அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவையே தூக்கி போட்டுட்டு நீதான் வேணும்னு பின்னாடியே ஓடோடி வந்திருக்கா, அப்படிப்பட்ட பூமியோட காதலை புரிஞ்சுக்காத நீ கண்டிப்பா வந்து ஒரு அதிர்ஷ்டசாலி இல்லாத ஒரு பையன் தான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேபி வந்து ககனை பார்த்து இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ககன் யோசிச்சுட்டு இருக்காங்க, இவர் என்ன இப்படி பேசிட்டு போறாரு, நம்ம என்ன பூமியை கண்டுக்கிறது இல்லையே என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ககன். இன்னொரு பக்கம் பூமி பண்ண விஷயத்தெல்லாம் ககன் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம பூமி சூர்யாவை ஹாஸ்பிட்டல்ல பார்க்க போயிருப்பாங்க, அப்போன்னு பார்த்து சூர்யா கீழே விழுவும் போது நம்ம பூமி தான் அவங்களுக்கு பிடிச்சிருப்பாங்க, அதை பார்த்ததுல இருந்து ககன் வந்து பூமியை தப்பாவே புரிஞ்சுக்கிட்டாரு. இப்படிப்பட்ட ஒருத்தியெல்லாம் என்ன உண்மையாவா விரும்புவா? கண்டிப்பா கிடையாது, பூமி சரியான ஒரு நாடகக்காரி, அவன் என்கிட்ட நடிக்கிறா, அவன் நடிப்பை என்னைக்குமே நான் நம்ப போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ககன். இன்னொரு பக்கம் கேபி நினைச்சிட்டு இருக்காங்க, சரி எப்படியாவது நம்ம ககனை சந்திரா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேபி ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காரு. பூமி கிட்ட சொல்றாங்க, பூமி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், கண்டிப்பா ககனை உங்க அப்பா ஏத்துக்கிட்டா உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பூமி கேக்குறாங்க, அப்படி என்ன மாமா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அதுக்கு கேபி சொல்றாங்க, நான் உன் அப்பா கிட்ட ஒரு பெரிய டீல் வைக்க போறேன், உன் அப்பா ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்கார்ல, அவரு என்னையே தான் சுட்டாரு, இந்த விஷயத்த எப்படி மீரா கிட்ட சொல்றது, எப்படி மீரா முகத்துல முழிக்க போறேன், அவர் இப்ப வரைக்கும் கூட மீராவோட முகத்தை பார்த்து சரியாவே பேச மாட்டாரு, இத சாக்கா வச்சுதான் நான் ஒரு ஐடியா பண்ண போறேன், ககனை நீங்க மனசார மருமகனா ஏத்துக்கிட்டாதான் நான் வந்து இந்த உண்மையை யாருக்கிட்டயுமே சொல்லாம மறைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லனா மீரா கிட்ட என்னைக்காவது ஒரு நாள் என்ன சுட்டது வந்து வேற யாரும் இல்ல உங்க அண்ணன் சந்திரா தான் அப்படின்ற விஷயத்த நான் கண்டிப்பா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபி வந்து பூமி கிட்ட சொல்றாங்க. அதுக்கு வந்து பூமி வந்து கேபி கிட்ட சொல்றாங்க, மாமா இதெல்லாம் கரெக்டா வருமா, கரெக்டா வரும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து கேபி சொல்றாங்க, கண்டிப்பா சரியா வரும், இப்ப பாரு நான் எப்படி வந்து உங்க அப்பா கிட்ட போய் பேசுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கேபி. ஒரு பக்கம் கேபி வந்து விறுவிறுப்பா போயிட்டு இருக்காரு பேசுறதுக்காக, இந்த பக்கம் சந்திரா வந்து தலை குனிஞ்சு நிக்கிறாங்க. உடனே கேபி கேக்குறாங்க, என்ன சந்திரா என்ன சுட்டுட்ட, இந்த விஷயத்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்டலாம் எப்படி சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்களோ, அதனாலதான் வீட்டுக்குள்ளேயே வராம இங்கேயே உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க கேபி. அது மட்டும் இல்லாம வீடியோ ரெக்கார்ட்லாம் பண்ணி தற்கொலை முயற்சிலாம் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க கேபி. கேபி வந்து சந்திரா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க செஞ்சதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க கேபி. சந்திரா கேபி கிட்ட சொல்றாங்க, நீ மட்டும் அன்னைக்கு அபூர்வாவை கொல்ல ட்ரை பண்ணாம இருந்திருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது, நீ பண்ணது தப்பு தானே கேபி அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கேட்க,
உடனே வந்து கேபி சொல்றாரு, இதுக்கப்புறமா நான் அபூர்வா பத்தி சொன்னா நீங்க என்ன நம்பவா போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. கேபி சொல்றாரு, சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க வந்து ஒரு விஷயத்த நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்கல்ல, மீரா கிட்ட போய் என்னடா இவன் எல்லா உண்மையும் சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கீங்கல்ல, ஆனா கண்டிப்பா இந்த விஷயத்த மட்டும் நான் மீரா கிட்ட என்னைக்குமே சொல்லக்கூடாதுன்னா நீங்க எனக்கு நான் சொல்ற ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு கேபி. உடனே வந்து இதை கேட்டுட்டு வந்து சந்திரா சொல்றாங்க, சரி என்ன விஷயம் சொல்லு, கண்டிப்பா நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து சந்திரா சொல்றாங்க, ஆனா இந்த விஷயத்த மட்டும் நீ வந்து மீரா கிட்ட சொல்லிடாத, சொன்னா என்னால அவன் முன்னாடி நிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கேபி சொல்றாரு, சரி நான் சொல்ல மாட்டேன், நீங்க வந்து ககனை உங்க மருமகனா மனசார ஏத்துக்கணும், 2 பேருக்கும் மறுபடியும் முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேபி வந்து சந்திரா கிட்ட சொல்ல, சந்திரா வந்து இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. உடனே கேபி வந்து சந்திரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, உங்களாலதான் பூமியும் ககனும் பிரிஞ்சிருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் இப்போ சந்தோஷமாவே வாழல, நீங்க வந்து பூமியை வீட்டை விட்டு துரத்திட்டீங்க, அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் கூட ககன் வந்து பூமி கிட்ட அன்பாவும் பாசமாவும் நடந்துக்க மாட்டேங்கிறான், எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான், நீங்க மட்டும் நான் சொன்ன விஷயத்தை ஏத்துக்கிட்டா அவங்க 2 பேரும் மறுபடியும் சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கேபி. உடனே வந்து சந்திரா இதை கேட்டுட்டு, சரி கேபி நீ சொல்றத வந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ககனை என்னோட வீட்டு மருமகனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து கேபி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட கேபிக்கு ரொம்பவே சந்தோஷம். உடனே வந்து கொஞ்சம் கூட தாமதம் பண்ணாம பூமிக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, பூமி நான் இந்த மாதிரி உங்க அப்பா கிட்ட பேசிட்டேமா, உங்க அப்பா வந்து எல்லாத்துக்குமே வந்து ஓகே சொல்லிட்டாரு, இனி நம்மளுக்கு எந்த கவலையும் இல்ல, நீயும் ககனும் இந்த வீட்டுல ஒன்னா சேர்ந்து வாழ போறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பூமி வந்து இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இந்த சைடு வந்து அபூர்வா எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே சந்திரா கிட்ட கேக்குறாங்க, ஏன் மாமா நீங்க இந்த மாதிரி ஒரு வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அபூர்வா. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, எனக்கு வேற வழி தெரியல அபூர்வா, என்னதான் பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நான் மட்டும் இந்த மாதிரி சொல்லாம இருந்திருந்தா அவ்வளவுதான், இந்த கேபி என்னைக்காவது இந்த உண்மையை மீரா கிட்ட சொல்லிடுவான், அதுக்கப்புறம் என் தங்கச்சி முகத்துல நான் எப்படி முழிப்பேன், நீயே சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க சந்திரா. இதை கேட்ட அபூர்வா வந்து, மாமா நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அந்த ககன் மட்டும் மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா அவ்வளவுதான், அந்த பூமியும் ககனும் சேர்ந்து போடுற ஆட்டத்தை எங்களால பார்க்கவே முடியாது. உடனே இதை கேட்டு சந்திரா சொல்றாங்க, விடு அபூர்வா, நீ ஏன் இப்ப வந்து இப்படி குதிச்சிட்டு இருக்க, என்ன நடக்குதோ நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரா. ஆனா எனக்கு வேற வழி தெரியல, அதனாலதான் நான் ஓகே சொல்லிட்டேன், சீக்கிரமா என்ன நடக்குதோ அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரா. இதெல்லாம் கேட்டுட்டு அபூர்வா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இனி இந்த பூமி இந்த உலகத்துல உயிரோட இருந்தா தானே சந்திரா வந்து மகளா ஏத்துப்பாங்க, அவளே இல்லாம போயிட்டா எப்படி இந்த சந்திரானால பூமியை மகளா ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அபூர்வா. பெரிய வில்லியா இருப்பாங்க போலயே, பூமியை கூடி சீக்கிரம் இந்த உலகத்துல இல்லாத மாதிரி தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அபூர்வா. உடனே அபூர்வா வந்து கோவமா போயிட்டு மருதாணி சித்திக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த கேபிக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த சந்திரா கிட்ட கேட்டிருப்பான், என்னடா சந்திரா கிட்ட டீலா பேசுற டீலு, இனி உனக்கு எவ்வளவு பெரிய ஆப்பா வைக்க போற மட்டும் வெயிட் பண்ணி பாத்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பூமியும் ககனும் சேர்ந்து ஒன்னாவே வாழ முடியாது, இந்த பூமியை நான் ஒரேண்டியா அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி சித்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு மருதாணி சொல்றாங்க, அபூர்வா நீ எது பண்ணாலும் பார்த்து பொறுமையா பண்ணு, நீ வந்து பூமியை போட்டு தள்ளுற அப்படின்னு சொல்லிட்டு நீயே போய் பெரிய பிரச்சனையில மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மருதாணி. இதை கேட்டு அபூர்வா சொல்றாங்க, என்ன நான் போய் பெரிய பிரச்சனையில மாட்டிக்க போறேனா, அந்த மாதிரி எதுவுமே நடக்காது, இந்த அபூர்வா நினைச்சா எதையுமே சாதிப்பா, இந்த பூமி ஒரு ஆதாரத்தை வச்சு சுத்திட்டு இருக்கால, அந்த ஆதாரத்தை அந்த சந்திரா கிட்ட காட்டவே முடியாது, அதுக்கு அவ ஃபர்ஸ்ட் உயிரோட இருந்தா தானே, அவ உயிர் போன மாதிரி அந்த ஆதாரத்தையும் வந்து அடியோட அழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அபூர்வா. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பூமி வந்து அந்த ஆதாரத்தை வச்சுதான் நம்பிக்கையோட இருக்காங்க, என்னதான் நம்ம பூமி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆதாரத்தை வந்து எடுத்துட்டு வந்தாலும் சந்திரா கிட்ட அதை காட்டவே முடியாது, அந்த ஆதாரத்துல இருக்கிற விஷயம் மட்டும் சந்திராக்கு தெரிஞ்சா அந்த அபூர்வாவோட கதையே முடிஞ்சது. அதனால அபூர்வா வந்து ஒரு பிளான் பண்ணி பூமியை ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர வைக்கிறாங்க. அந்த இடத்துல தான் சந்திரா இருக்கிறதா நம்ம பூமிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. நம்ம பூமியும் அதெல்லாம் நம்பிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாங்கப்பா. ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பூமிக்கு தெரியுது அந்த கெஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லா அபூர்வாவோட ஆளுங்க தான் இருக்காங்க. பூமிக்கு வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அச்சச்சோ இனி என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமே, இனி நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. சொல்லிட்டு பூமி வந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆகும்போது ஒருத்த வந்து பூமியை பிடிச்சிடுறான். ஆனா பூமி வந்து எவ்வளவோ எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாங்க. ஆனா வந்து அபூர்வா வந்து பூமியை கீழே தள்ளி விட்டுறாங்க. பூமி கையில இருந்து அந்த கேமராவும் கீழே விழுந்துருது. இந்த கேமராவை வந்து அபூர்வா எடுக்கிறாங்களா இல்லையா, அப்படி இல்லைன்னா பூமி வந்து சந்திரா கிட்ட இந்த ஆதாரத்தை காமிக்கிறாங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ராஸ் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.